Hey guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் எடுத்து வச்சிருந்த படம் வேற, ஒரு ஹிந்தி படம் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு தமிழ் படம் சிக்கிடுச்சு. இப்போ ரீசெண்டாக கும்கி 2 அப்படின்னு ஒரு படம். இது கும்கி 2வா அப்படி ஒரு படம் வந்துச்சா? கேள்விப்படவே இல்லை. எப்போ சார் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க? தெரியாத ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, கும்கிங்கிறது ஒரு பிராண்ட் ஆச்சு, அதுக்கு பாட்டு எடுத்திருக்கீங்க. நீங்க கூட சொல்லல, தெரியாத சொல்றதுக்கு வந்ததும் தெரியல போனதும் தெரியல. ஸோ ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, டைரக்டர் அவர் தான் போல இருக்கு, ஹீரோ நம்ம மியூசிக் டைரக்டர் எல்லாம் வேற போட்டுட்டாங்க. சார் அதான் மிஸ்டேக்னா, நீங்க யாரை வேணாலும் டாப்ல இருக்கிறவங்கள தூக்கி போடலாம், ஆனா ஒரு காலத்துல ஒரு பார்ட் 1ல ஒருத்தர் கை வச்சிட்டாருன்னா அதே மியூசிக் டைரக்டரை கூட்டு வர்றது தான் சார் புத்திசாலித்தானா? அது தெரியல, அது என்னன்னு தெரியல. ஏன்னா கும்கி எல்லாம் என்ன மாதிரி பாட்டு, என்ன மாதிரி வேலைப்பாடு, அதுக்கு போய் வேற யாரையும் அவங்க நல்லா கூட போட்டிருக்கலாம். பட் அது ஒரு இது இருக்குல்ல, ஒரு எசன்ஸு, அது ஆமாம் அது வராது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கும்கின்னு ஒரு கதை சொல்லும்போது அவர் அதை எப்படி உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த மியூசிக்கை வெளியே தள்ளினாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதோட பாட்டுக்கு வந்து புது மியூசிக் டைரக்டர் போடும்போது கும்கி படம் வந்ததே தெரியாது, இதில் பாட்டு ஒரு பாட்டு கூட ஃபேமஸ் ஆகலையோ. அதே எல்லாருமே அதே மிஸ்டேக்கை விடுறாங்க திரும்ப திரும்ப. என்னன்னா, நான் அப்புறம் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், விக்ரம் பிரபு அந்த ஹீரோவே சொல்லியிருக்காரு, நாங்கள் கும்கி எடுக்கும் போதே இதுக்கு பார்ட் 2 எல்லாம் எடுக்கவே கூடாதுன்னு நானும் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட கூட சொல்லாமல் அவர் இப்போ பார்ட் 2 எடுக்கிறாரு, அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலன்னு பார்த்தா அது அவரோட சொந்தக்கார பையன் போல இருக்கு ஹீரோ. ஒன்று அவரோட மகனா இருக்கணும், இல்லை அவர் யாராவது இப்போ இந்த அக்கா பையன் தங்கச்சி பையன்களை வச்சு படம் எடுக்கிறதானே ட்ரெண்டு எல்லாரும் பண்றாங்க. சரி நம்மளும் பண்ணுவோம். எப்படி பண்றது? ஆல்ரெடி நம்ம கையில ஒரு ஹிட் இருக்கு, மைனான்னு ஒன்று இருக்கு, கும்கின்னு ஒன்று இருக்கு. மைனாவை விட ஒரு மிருகத்தை வச்சு எடுத்தா கொஞ்சம் ரீச் கிடைக்கும்னு கும்கி 2 எடுக்கலான்ட்டு போயிருக்காரு போல இருக்கு. அது சர்ற மாதிரியா ஊத்திக்கிச்சு போல. நம்ம சும்மா நீங்க அவர் சொன்ன மாதிரி இந்த படங்கள்லாம் ஒருக்கா தான் வரணும். அப்படி பார்ட் 2 வரணும்னா அது தெரியும்ல, பார்ட் 1 எப்படி இருந்தது, அதை விட பெருசா இருக்கணும். ஆக்சுவலி இதுல விக்ரம் பிரபுவே நம்ம நடிச்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு எக்ஸப்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இமான் மியூசிக்ல அந்த பழைய பிஜிஎம் எல்லாம் ரிப்ரைஸ் பண்ணி வந்திருந்தா கூட பரவாயில்ல. அப்படியே நீங்க மட்டும் அதே டைரக்டரா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றி விட்டீங்க, என்ன சார்? சரி, சும்மா பேச்சில் அதை ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, கும்கி 2 ரோஸ்ட். இப்போ நான் நாட்டுப்பால் டீ கேட்டனா அப்படிங்கிற மாதிரி இப்போ கும்கி 2 உங்ககிட்ட கேட்டமா சார்? கேட்டமா? நீங்களே கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு கும்கியை இப்போ நீங்களா தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 எடுக்கிறதும் புதக்குழியில காலம் விடுறதும் ஒன்று. பார்ட் 2 எடுத்த எந்த படமுமே நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. அது என்ன சாபா? தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறாங்க. சிங்கம் 2, முனி 2, திகிர்தண்டா 2 இப்படி விரல் விட்டு எண்ணிரலாம். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு, கேட்டாலும் அதுக்கு மேல இல்ல. கும்கி அப்படிங்கிற ஒரு நல்ல திரைப்படத்தோட பேரை கெடுக்கிறதுக்குன்னு எடுத்த படம் தான் இந்த கும்கி 2. நான் படம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சதான். நீங்க என்ன பண்ணிருக்கலாம், கும்கி அப்படியே விட்டுட்டு ஜிமிக்கின்னு ஒரு படம் எடுத்துருக்கலாம்ல. அது கும்கிக்கு பக்கத்துல ஒரு 2ஆம் நம்பரை போட்டு இப்போ பார்ட் 1 கூட வெறுக்கிற அளவுக்கு வச்சுட்டீங்களே சார். எல்லா பெரிய டைரக்டர்ஸும் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தவங்க கூட சந்திரமுகி குந்தரமுகின்னு ஒரு படம் எடுத்துருக்கலாம்ல. அதை விட்டு சந்திரமுகி பக்கத்துல ஒரு 2 போட்டு சந்திரமுகியே இப்போ பார்க்க விடாம ஆகிட்டீங்க. என்ன சார் பார்த்தேன், ஆனா படம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. யோ என்னையா படம் இது இவ்வளவு கன்றாவியா இருக்கு? இப்ப நம்ம அந்த கும்கி 2 படத்தோட போறோம், வேற வீடியோக்குள்ள போவோம், என்னதான் கதைன்னு பார்ப்போம். இந்த கருமத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சரி, ஸ்டார்டிங்ல இருந்தே வருவோம். ஆரம்பத்திலேயே ஒருத்தன் யாருன்னு தெரியல துப்பாக்கியில புல்லட் லோட் பண்ணி யானையை குறி பார்த்து நிக்கிறான். சுடலாமா வேணாமா அவன் மனசாட்சி யோசிக்குது, இருந்தாலும் சுட்டுறான்.
சுட்டு யானையோட தந்தத்தை ஆட்டையை போட்டு போயிடுறான். தந்தத்துக்காகலாம் என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே, தும்பிக்கையாலேயே தூக்கி அடிச்சு விடுவேன், ஒரே மீதிதான் சாணி எறிவிடுவேன். கட் பண்ணா ஒருத்தனோட பொண்டாட்டி போட்டு அவனை வெளுவெளுன்னு வெளுத்துட்டு இருக்கிறான். அவன் ஒரு 100 ரூபாயை கை மாத்த ஆட்டையை போட்டானா, அதுக்கு அந்தடி போட்டுட்டு இருக்குது. அவங்க பையன் வந்து அம்மா அடிக்காதமான்னு கத்துறான். போடாங்கிட்டு டிஸ்கோ அப்படின்னு ஒரு உதையை உதச்சி தள்ளிட்டு மறுபடியும் அடிக்குது. அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம், இன்னும் வீட்டுல அடிக்கிறீங்க. அவன் வெளியே ஓட்டினாலும் விடல, போட்டு வெளுவெளுன்னு இழுக்குது. ஊருக்காரங்கெல்லாம் வந்து எங்க இருக்கீங்க அவங்க தானே. அப்புறம் போலீஸ் வந்து கள்ளச்சாராயத்து கேஸ்ல புடிச்சிட்டு போறாங்க. ஆமா அவங்கதான். இவ கள்ளச்சாராயத்து கைதாகி போறதுக்கும் அந்த பையன் பிறந்ததுக்கும் என்ன சம்பந்தம் தெரியலையே. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் பையன் மாட்டிட்டு பள்ளிக்கூடம் கிளம்பிட்டான். அங்க ஒரு பையனை பார்த்து வாத்தியார் கேட்கிறாரு, ஏன் நேத்து பள்ளிக்கூடம் வரல அப்படின்னு. தம்பி காட்டுக்குள்ள ஏதுப்பா மூத்தர் சேர்ந்து ஏன்பா இப்படி பச்சையா புழுவுற? பசங்க எல்லாம் கூட்டமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. வாத்தியார் கேட்கிறாரு, ஏன்பா நீ மட்டும் தனியாவே இருக்க அப்படின்னு. தம்பி காது கிளியுதுப்பா, பேசுப்பா சார். எங்க அப்பா அம்மா சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லி யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க சார். கவலைப்படாதப்பா, இவனுங்கெல்லாம் பெருசான வேட்டி உங்க அப்பா அம்மாவுக்கு கஸ்டமரா மாறிடுவானுங்க. அந்த வாத்தியார் கூட்டு போய், தம்பி இந்த இயற்கை எவ்வளவு அழகானது தெரியுமா? அந்த மரம் இருக்கே அது எவ்வளவு பழம் கொடுக்குது, அது என்னைக்காவது அந்த பழத்தை தின்றுக்குதா? ஐயா வாத்தியார் ஐயா, என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க ஐயா. அப்புறம் அந்த பையன் போயிட்டு ஒரு யானைக்குட்டியை பாக்குறான், அது பள்ளத்துல விழுந்து கிடக்குது. அதக்க பத்தி அதோட ஃப்ரெண்ட் ஆயிடுறான் அந்த பையன். இந்த பையனோட அம்மா ரிலீஸ் ஆகி வந்து சாராயத்தை குடிச்சிட்டு ஜல்சா பண்ண போயிட்டாங்க. பையனுக்கு சோறு கூட ஆக்கி வைக்கல, ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு தின்னுட்டு தூங்குடா மகனேங்கிறாங்க. யானையோட ஃப்ரெண்டாகி யானையோட பழக ஆரம்பிச்சிடறான். இவன் யானையை கூட்டிட்டு சுத்துறது அவங்க அப்பா அம்மாவும் பாத்துறாங்க. போயிட்டு இந்த யானை என்ன விலை வரும் அப்படின்னு சொல்லி தந்தம் வைக்கிறவன்கிட்ட போய் கேட்கறாங்க. அதுக்கு நல்லா தந்தம்லாம் பெருசாயிருச்சுன்னா 2-3 கோடி வரைக்கும் போங்கிறான் அவன். அந்த பையன் மேல ஒரே பாசம் பொங்க ஆரம்பிச்சிருது. அம்மா உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பையன் மேல பாசத்தை காட்டுற மாதிரி எல்லாம் காட்டி பையனும் யானை குட்டியை வளர்த்துட்டு இருக்கான். பையன் யானைக்கு பெயிண்டிங் எல்லாம் கத்து கொடுத்து யானை பக்காவா பெயிண்டிங் பண்ணுது. சூப்பர் பர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருக்கீங்க. பிகாஸாவ பிச்சு போட்டுட்டு இனிமே அந்த யானை சாதாரண யானை கிடையாது, செலிபிரிட்டி யானை. அந்த யானைய அவங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பையனுக்கே தெரியாம கடத்திட்டு போயிடுறாங்க. அவன் போய் ஏதோ ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஹாப்பியா ஸ்வீட் வாங்கிட்டு ஓடியாரான். அவனும் யானையை கூப்பிட்டு பாக்குறான். யானை எங்க யானையை காணுன்னு தொலைவரான். சந்தத்தை தானே சார் கடத்துறீங்க, யானையவே கடத்துறீங்க. அவ்வளவு பேர் யானையை எப்படி மறைச்சு தூக்கிட்டு போனீங்க? என்ன இருக்கு எங்கெங்கயோ தொலைவரான். யானையை காணோம் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷத்துக்காட்டும் தொலைவிட்டு இருக்கிறான். போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்கறான், என்ன பண்ணீங்க கேக்குறல? அது மிருகம் குதிய காட்டிருச்சு. என்ன மிருகம்? இத இன்னொரு முறை பண்ணு. சூப்பர். பாசம் இருக்கு. அவனுக்கு பாசம் இருக்கு. பாசமும் இருக்காது, ஒரு பாயாசமும் இருக்காது. வெட்ட போறடா உன்னை. வைக்காத சார். பகல்லியேவா அட படுவாரி மோசம் பண்ணிட்டீங்களா டேய். மறுபடியும் நம்ம ஹீரோ யானையத்துல வராரு. போஸ்டர்லாம் அடிச்சு எல்லாத்துக்கிட்டையும் நோட்டீஸ்லாம் கொடுத்து, ஐயா இதாங்கய்யா என் நிலா, இது பிக்காசா மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணுயா, எங்கிட்டாவது என் யானையை பார்த்தா சொல்லுங்கய்யா. ஏன்டா எல்லா யானையும் ஒரே மாதிரி. அதான் இப்ப கேட்க வந்தேன், காணவில்லைன்னு யானை போட்டோ போட்டிருக்கீங்களே, அது எப்படி மறைக்க முடியும்? எல்லா யானையும் ஒரு மாதிரி தாங்களே இருக்கு. இல்ல மத்தது அது மறைக்கவே முடியாது. இந்த மறைச்சிட்டாங்கல்ல தாண்டா இருக்கும். அதுக்கு போட்டோ அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன. அப்புறம் நம்ம ஹீரோவும் காலேஜ் போறாரு, சோகமாவே சுத்துறாரு, டிகிரி எல்லாம் வாங்குறாரு. அப்படி இப்படின்னு ஒரு 5 வருஷம் ஓடி தொலைஞ்சு போயிருது. ஹீரோவும் வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்காம வெளியே வீடு பார்த்து தெரியாடான்னு கேட்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட. 4 வீடு பாத்தீங்கன்னா நான் என் கை காலெல்லாம் பிச்சு போட்டாடா தங்க முடியும். லூசாடா நீயே. அவன் ஃப்ரெண்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு கிஃப்ட் வாங்க போறான். அந்த இடத்துல ஒரு குடிகார பையன் வந்து உளறிடுறான். தம்பி இப்போ யானை பெயிண்டிங் பண்ற யானை இல்லப்பா, கும்கி யானை அப்படின்னு சொல்லி இங்க தான் இருக்கும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். இவங்களும் வராங்க. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்கார்ந்திருக்கான்? 5 வருஷத்துல யானை அடையாளமே தெரியாம மாறிடுச்சுல்ல. மீசையெல்லாம் உழைச்சிருக்கு. தந்தத்தை வெட்டுறதெல்லாம் தும்பிக்கையை சேர்த்து வெட்டிருக்கீங்க. செயினெல்லாம் போட்டிருக்கு. இவரு தான் அந்த யானையோட புது ஓனருங்க. ஓனர்.
கொடிய கூட எவனும் தொடக்கூடாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? இவனும் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. அந்த யானைக்குட்டி மேலே பயங்கர பாசம் இவனுக்கு. ஒரு அரசியல்வாதி குரூப் வந்து நான் உனக்கு ஒரு கோடி கொடுக்குறேன், நீ அந்த யானை என்கிட்ட கொடுத்துரு, நாங்கள் அதை பழி கொடுக்க போகிறோங்கிறான். இவனும் முதல்ல முடியாதுன்னு தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் கூட இருந்த ஒருத்தன் பேச்சை கேட்டு சரின்னு ஒத்துக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவனை நல்லா போதையாக்கிட்டு காசு எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த யானையை கூட்டிட்டு ஒரு பக்கம் எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த தொலைஞ்சு போன யானையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தவர் தான் நம்ம அர்ஜுன் தாஸ். தம்பி எப்படியாவது யானையை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பான்னு கேட்குறாரு. சரி நீ யானையோட லைசன்ஸ் பேப்பர் மட்டும் கூட நான் பார்த்துக்கிறேன். இவங்களாம் எந்த ஊரில் டெக்னாலஜி படிச்சாங்கன்னு தெரியல, சிப் நம்பரை ட்ராக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. எந்த லொகேஷன் மார்க் பண்ணி வச்சிருக்கிறதோ அதே லொகேஷனே தான் இருக்குது. அடா அதை விடுப்பா, அவன் எதில் டைப் பண்றான்னு பார்த்தியா? இந்த சிப் நம்பர் ட்ராக் பண்ணுங்க. சொல்லுங்க சார். 00065. டேய் என்னடா கால்குலேட்டர்ல டைப் பண்ணிட்டு இருக்கிற லேப்டாப்ல தட்டி இருந்தா கூட பரவாயில்லடா. போய் போய் ஒரு கீபோர்டு கிடைக்காம கால்குலேட்டர் இப்படி ஒரு சைடு மொத்த பட்ஜெட்டே யானைக்கு போட்டாங்க போல இருக்கு. சிப் நம்பர் ட்ராக் பண்ணுங்க. சொல்லுங்க சார். 00065. அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் போயிட்டு அந்த யானையை பிடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. யானை ஃபைட் எல்லாம் போடுதுங்க. ஏய் நான் வரைஞ்சாதான்டா பிக்காசோ யானை, சண்டை போட்டா ஜாக்கி சான் யானடா. அடே கும்கி எப்பேற்பட்ட படம் தெரியுமாடா? அதுல அந்த ரியாலிட்டியை விட்டு கொஞ்சம் கூட பிசை இருக்காது. ஆமா. எல்லாம் நம்புற மாதிரி இருந்தது. யானை எத்துது. உங்ககிட்ட கதையே இல்ல சார். அதே வச்சு ஒரு யானையும் கும்கிங்கிற ஒரு பேரும் தான் இருந்திருக்கு. என்னத்தையோ கால்குலேட்டரை வச்செல்லாம் டைப் பண்ணிருக்கீங்க பாருங்க. போட வேண்டியது போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. காலை தூக்கி நல்லா கண்ணா பின்னான்னு உதைக்குது. இந்த ஒருத்தன் அவனை கூட ஏமாத்திட்டு ஒருத்தன் ஓடினானே, அவனை போய் கண்டுபிடிச்சி அவன் உதைக்கிறான். கார் வந்து அடிச்சு அவனுக்கு 2 பேரும் செத்து போயிடுறானுங்க. அந்த பக்கமா போயிட்டு இருந்த அர்ஜுன் தாஸ் அந்த காசு எடுத்துட்டு போயிடுறாரு. அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் வாய்ஸ் கொடுக்குறப்ப பாக்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு அர்ஜுன் தாஸ் தான் அடிச்சு தூக்கி இருக்காரு. அதுவே தெரியாத அளவுக்கு தான் இவங்க சினிமோட்டோகிராஃபி இருந்திருக்கு பாருங்களேன். இன்னொரு ஒரு பொண்ணு கேரக்டரா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு இருக்குதுன்னே தெரியல, இதை நம்ம அப்படியே டீல்ல விட்டுருவோம். இந்த அடி வாங்கின போலீஸ்காரனுங்கெல்லாம் எப்படியாவது அந்த யானையை கொண்டு போட்டுருணும் அப்படின்னு சொல்லி போறானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து யானையை காப்பாத்தி கொண்டு வந்து யாகத்துல கொல்லணும்னு அர்ஜுன் தாஸ் போயிட்டு இருக்காரு. யானை கிட்ட அடி வாங்கின இவனுங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு கூட எடுத்துக்காம பழி வாங்குறதுக்கு வரானுங்களே பைத்தியக்காரனுங்க. அங்க நம்ம யானைக்குட்டி பாறையை உருட்டி விட்டு எப்படி அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. மறுபடியும் வந்து போட்டு தள்ளலான்னு வரானுங்க. அப்ப நம்ம அர்ஜுன் தாஸ் தான் பூந்து காப்பாத்துறாரு. அந்த போலீஸ்காரங்களை போட்டு தள்ளிட்டு இவரு ஏதோ நல்லவங்க மாதிரியே பேசுறாரு. நல்லவராட்டமே பேசி யானையை கூட்டிட்டு யாகம் பண்ற இடத்துக்கு போறாங்க. அப்புறம் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு சண்டையெல்லாம் போட்டு யானையெல்லாம் காப்பாத்தி படத்தை முடிக்கிறாங்க. பேசாம இந்த படத்துக்கு வேற ஏதாவது டைட்டில் வச்சிருந்துருக்கலாம். கும்கி அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே வந்துட்டு அந்த படத்தோட லெகசியவே அழிக்கிறாங்க. ஒரு சீன் கூட ரசிக்கிற மாதிரி இல்லை. எல்லா சீனுமே கர்ண கொடூரமா தான் இருக்குது. எதுக்கு நீங்க பார்ட் 1ல கும்கின்னு பேர் வச்சீங்க முதல்ல? அது அந்த காட்டு யானையை விரட்டுறதுக்காக ட்ரைனிங் பண்ணப்பட்ட கும்கி யானை, அதனால கும்கின்னு பேர் வச்சிங்கல்ல. ஸோ கும்கின்னு பேர் வச்சு அது சம்பந்தமா அது கிளைமேக்ஸ்ல ஏதோ அதை பண்ணிச்சு. கதையும் அதை சுத்தி தான் நடக்கும். இது காப்பாத்துற இதுக்கு கும்கி 2ன்னு பேர் வச்சுட்டு அது ஒரு யானையே விரட்ட மாட்டேங்குது. இந்த யானையை தான் எல்லாரும் விரட்டுறாங்க. இதுக்கு நீங்க மாயா யானை, மாயமா போன யானை, திருட்டு யானை வேற பேர் வச்சிருக்கலாம்ல. போனால் பார்ட் 1 வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, அதில் இருந்த குவாலிட்டி கூட இந்த படத்தில் இல்லை. இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் தான், இருந்தாலும் இதை பற்றி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஒரு ரெக்வஸ்ட்டாக. இந்த வடக்கன்ஸை பற்றி கலாய்க்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம், ஏன் நிறைய படங்கள்லேயே கூட பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அவன் உன்னோட வேலையை ஒன்றும் பறித்து வேலை செய்யலை, அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதை அவன் செய்கிறான். இப்போ நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம வேற ஊரில் போய் வேலை செய்கிறதாகட்டும், வேற நாட்டில் போய் வேலை செய்கிறதாகட்டும், இதெல்லாம் நமக்கு சரின்னு படுற மாதிரி தான் அவனுக்கும் இங்கே வந்து வேலை செய்ய சரின்னு படும். இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் போயிட்டு அமெரிக்கால சிஇஓவா இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு பெருமை. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்துட்டு வேலை பார்க்கறது கொடுமையா? இப்ப எவ்வளவு பேர் வேலை தேடி சென்னைக்கு போறீங்க,
சென்னையில் இருக்கிறவன் வந்துட்டு டேய் சென்னை எங்கள் ஊர்டா, எங்கள் ஊருக்கு ஏன்டா வந்து வேலை செய்கிறா, உங்கள் ஊர்லேயே போய் செய்யடா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? டேய் எல்லாமே தமிழ்நாடுடா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் எல்லாமே இந்தியன் தான் அவனும் சொல்லுவான். ஒடிசாலேருந்து சுற்றி பார்க்க வந்த பையனை சுத்து போட்டு வெட்டியிருக்கிறானுங்க தற்குறிங்க. போலீஸ் என்னதான் இது வந்துட்டு நார்த் இந்தியனால் மட்டும் நடந்ததில்லை அப்படின்னு சொன்னாலும் ஆமாம் வடக்கனா இருக்கிறதும் ஒரு காரணம் தான். நம்மளே நமக்கே தெரியாமல் நார்த் இந்தியன்ஸை பற்றி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வேணாம். இப்போ நம்ம அடுத்த பிரச்சனைக்கு வேறு போயிட்டோம். பிக் பாஸ் சீசன் 9ல் டபுள் எவிக்ஷன். அதுலேயும் ஒன்று சொல்லிக்கிறேன், பார்வும் கமருதனும் கேவலமானவங்க தான். அதுக்காக சாண்ட்ராலாம் ஒன்றும் உத்தமி கிடையாது. தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி தான். கரை நல்லது, கரை நல்லது. ஆனால் ஐயா அவன் நமக்கு எங்கே தான் கண்டென்ட் கிடைக்குது, ஒரு சின்ன இடவு கிடைச்சி ஒரு சின்ன ஒரு துணுக்கு கிடைச்சாலே அதை வச்சு 30 வீடியோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 3 டாப்பிக்கை ஒவ்வொரு வீடியோவில் கவர் பண்ணிட்டீங்க. அதுவும் 10 நிமிஷம் போகிறதுக்கு டயர்டாக இருக்குது. 9 minutes 59 secondsலேயே முடிச்சிருக்கீங்க. ஒரு படத்தை ரோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கீங்க, பிக் பாஸ் டாப்பிக்கை பற்றியும் பேசியிருக்கீங்க. இதுவே வேறவங்களாம் இருந்தால் இந்நேரத்துக்கு தனித்தனி வீடியோ வந்திருக்கோம். ஒன்று நீங்கள் வித்தியாசமான ஆளு தாங்க, வித்தியாசமான ஆள். ஆனால் கம்மிங் பேக் டு த டாபிக், அவர் சொன்ன மாதிரி இதுதான் பார்ட் 1 குவாலிட்டி மாதிரியும், பார்ட் 1ல் வந்தது தான் பார்ட் 2 குவாலிட்டி மாதிரியும் இருக்குது. ஏங்க இப்போ ஒரு புது ஹீரோ உங்கள் சொந்தக்கார பையனை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல பேரை அழிச்சிட்டிங்கல்ல. அவர் கேட்டிருக்காரு போல, எனக்கு இந்த படத்துல தான் பார்ட் 2 வேணும்ட்டு. நீங்கள் ஏன் மைனாட்டு எடுக்கக்கூடாது? அதில் எடுங்கல, அதில் நடிக்கணும்ல. இது என்ன யானைய காலில்னு கத்திக்கிட்டே இருக்கலாம், அப்படி தானே? சத்தியமா இப்படி ஒரு படம் எப்போ வந்துச்சு, எப்போ ரோஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. என்ன இதில் மியூசிக் டைரக்டர் யாருன்னு கூட தெரியல. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.